ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர் கமெண்ட்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், ஃபேன் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ வீக்காக்கு ஒரு ஃபிஃப்த் மந்த் ஃபங்க்ஷன் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. நம்மளுமே அதை எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே நிறைய பேர் நம்மளோட ஃபாலோவர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் அந்த யார் என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் பார்க்க வரோம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்படுறது வீக்காக்கான ஃபங்க்ஷன் தான். பட் ஆனால் இப்போ நமக்கு கிடைச்ச பிடிஎஸ் கங்காக்கான ஃபங்க்ஷன், அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டாக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக குஹாக்கு இருக்கும்போது வீக்காக்கும் இருக்கும். பட் இது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஃபாலோவர்ஸோட கமெண்ட்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேகா வசந்தா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா வெரி ட்ரூ, டியூரிங் ப்ரெக்னென்சி செலிப்ரேஷன்ஸ் வேணும் பிரவீன் பென்னட் சார். பகவானி, அதாவது இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் எங்களுக்கு செலிப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சார் கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாரோட ஆசையுமே. ஸோ சார், எங்களோட ஆசையை நிறைவேற்றுங்க. அடுத்ததாக சுதா அப்படிங்கிற சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீக்காக்கு இதுவரை பெருசாக எதுவும் நடந்ததில்லை, செலிப்ரேஷன் வைக்கல, எவ்வளோ கஷ்டப்பட பிரித்து வச்சுருக்கீங்க. ஸோ எங்களோட ஆசை காவேரிக்கு ப்ரெக்னென்சி செலிப்ரேஷன் வைக்கணும். நம்ம பிரவீன் பென்னட் சார், பிரியா தம்பி மேம் மனசு வைக்கணும். வீக்காவை ஒரு ஹோட்டல், லாங் ட்ரைவ், இந்த ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கல. ஸோ எங்களோட ரெக்வஸ்ட், அதாவது அந்த 5th மந்த் ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நிறைய டைம் இவங்களுக்குன்னு தனியாக செலிப்ரேஷன் எதுவுமே வைக்கல பெருசாக, இவங்களை பிரித்து தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஹோட்டல், லாங் ட்ரைவ் அந்த மாதிரி கூட இப்போ எதுவுமே வைக்கல. ஸோ எங்களுக்கு வந்து 5th மந்த் ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததான் மஹமத் அப்படிங்கிறவங்களுமே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ வந்து 5th மந்த் ஃபங்க்ஷன் வேணும்னு சொல்லிட்டு, ஆமாம் ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஞான செல்வி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஆல் வாண்ட்ஸ் வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லக்ஷ்மி நாயுடு அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கொஞ்சம் தெலுங்குலேயும் கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமந்த ஃபங்க்ஷன் லக்ஷ்மி பிரியாக்கே மேட்ரு சனகி எடுத்தது மேம் சுவாமி லக்ஷ்மி பிரியா, அதாவது அவங்களுமே வந்து அவங்களுக்கு சீமந்த ஃபங்க்ஷன் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மங்கைக்கர் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நல்லா தான் இருக்கும், தாத்தா பாட்டி வந்து நடத்துகிற மாதிரி இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே தாத்தா பாட்டி வீட்டில் நடந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், தெரியல பட் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தாத்தா பாட்டி கண்டிப்பாக வருவாங்க. இவங்க ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக வருவாங்க. இன்றைக்கி கிடச்ச பிடிஎஸில் குஹாக்கு நடக்கிற மாதிரி தான் கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது வீக்காக்கு, பட் குஹாக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே தோணுது. நிறைய பேர் அப்படி தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக்கும் நடக்கும், குஹாக்கு நடக்கும்போது வீக்காக்கு நடக்காமல் இருக்காது, நடக்கும். அடுத்த ரஞ்சிதா சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் சிஸ்டர், ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது அந்த 5th மந்த் அந்த ஃபங்க்ஷன் தான். அது வளகாப்பாக பண்ணுறாங்களா இல்லை 5th மந்த் ஃபங்க்ஷனாக பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீக்காக்காக ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வேணும், அது எல்லாரோட ஆசையும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் நல்லா இருக்கும், இந்த கங்கா யமுனா முன்னாடி நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபங்க்ஷனே ஃபஸ்ட்டு யமுனாக்கு தான் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது என்னன்னு தான் நான் ஒன்றும் புரியல. 2 பேருக்கும் சேர்ந்து நடக்குதா இல்லை அவங்களுக்கு மட்டும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சிஸ்டர். அடுத்ததாக சதீஷ்குமார் ப்ரோ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அதாங்க எதிர்பார்த்துட்ருக்கோம். மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள், மேக்ஸிமம் ஆஃப் த ஃபேன்ஸ் அதான் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். பாப்போம் என்ன பண்ணுறாங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ரக்ஷனா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வைதேகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த சஞ்சய் லலிதா அந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கா ஆமாம் சூப்பராக இருக்கும், மகாநதி சீரியல் வீக்கா சூப்பர், நீங்கள் சொன்ன மாதிரி நானும் நிறைய பார்த்தேன். ப்ளீஸ் வீக்கா ஃபேன்ஸ், வீக்காங்கிற குரூப்பை அன்பான வேண்டுகோள், இதை இன்ஸ்டாவிலையும் போடுங்க, ஃபேன் பேஜ்லேயும் போடுங்க ப்ளீஸ். நாங்களும் வீக்கா ஃபேன்ஸு 1500 எபிசோட் வேண்டும். விஜய் டிவி ஐயா, பிரவீன் சார், பகவானே வீக்கா ஃபேன்ஸ்க்காக செய்யுங்க ஐயா, புண்ணியமாக போகும் ப்ளீஸ். அதாவது அவங்களுமே ஃபேன்ஸ் தான், நானுமே நிறைய இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் போடுங்க. ஸோ கண்டிப்பாக 1500 எபிசோட்ஸ் வரைக்கும் வேணும், இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஆசையை நிறைவேற்றுவாங்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்து அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தமிழரசி அப்படின்னு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அந்த ஃபங்க்ஷன் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வனிதா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி அண்ட் கங்காமா டூ த ஃபங்க்ஷன், அதாவது 2 பேருக்கும் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீதாலட்சுமி சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவானி சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் சிஸ்டர், ரியலி ஆல் வீக்கா ஃபேன்ஸ் டேக் ஃப்ரம் திஸ் டெசிஷன் ப்ளீஸ், வளகாப்பு வி வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க. அடுத்த லலிதா பிரியா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சிஸ்டர், வீக்காவுக்கு குட்டி வீக்காவுக்கும் ஃபங்க்ஷன் வேணும் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீக்கா ஃபேன்ஸ், நம்மளோட ஃபாலோவர்ஸ் இருக்க வீக்கா ஃபேன்ஸ், ஒட்டுமொத்த ஃபாலோவர்ஸ் எல்லாருமே
எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வீக்காவுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஃபங்க்ஷன் நடத்தும்போது கண்டிப்பாக வீக்காவுக்கும் நடத்துவாங்க. அது என்னதான் நமக்கு இப்போ வரைக்கும் நமக்கு புரியல, கிளாரிட்டியும் இல்லை. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து கமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் ஷேர் பண்ணீங்க. ஸோ அதான் வந்து முடிஞ்ச ஒரு சில வீடியோஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போடுற கமெண்ட்ஸு. ஸோ நீங்கள் போடுற இம்பார்ட்டன்ட் எனக்கு மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன், பண்ண முடியாது இல்லைனா வீடியோஸுமே வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நான் வீடியோஸில் உங்களோட கமெண்ட் போடுறது பிடிக்கலன்னா தயவுசெய்து கமெண்ட்லேயே சொல்லிவிடுங்க, போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் உங்களோட விருப்பம் இல்லாமல் அதை நான் ஷேர் பண்ணுறது தப்பு. ஸோ அதனால தான் அதையும் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். பிகாஸ் உங்களுக்கு ஓகே நான் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதுதான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.